சூப்பரான இளநீர் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக 10 கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்து இதை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அகர் அகரை சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடானதும் இதில் கழுவி வச்சிருக்கிற அகர் அகரை சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே ஜெல்லி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜெலட்டின் இல்லைன்னா அகர் அகர் யூஸ் பண்ணுவாங்க. ஜெலட்டின் விடைக்கும் அகர் அகர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜெல்லி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அகர் அகர் சேர்த்து பண்ணுங்கள். இந்த அகர் அகர் ஓரளவு தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். இந்த சுகர் தண்ணியில் கரையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் இதில் இளநீர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நிறைய தண்ணி இருக்கிற இளநீர்லாம் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் இளநீர் வழுக்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆனதும் இது நல்லா செட்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சூப்பரான இளநீர் ஜெல்லி தயாராகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நுங்கு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த இளநீர் ஜெல்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.